ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண தகவல். லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்தை இயக்க போறாரு. இப்போ லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கமலோட ஒர்க் பண்ணி கமல் கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டார் லோகேஷ். அதே மாதிரி ரஜினியோட கூலி பண்ணும்போது ரஜினிகிட்டே நல்ல பேர் எடுத்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான இயக்குனர் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதே மாதிரி கமலும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு டேரக்டர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு துருவங்கள் இன்னைக்கு இணையறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ரஜினி ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு ஒரு படம் பண்ண போகிறார். அந்த படத்தில் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிறாங்கிறதும் அந்த படத்தை லோகேஷ் இயக்க போகிறார் அப்படிங்கிறதும் உண்மையான தகவல் தான். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் ஜெயின்ட்டும் ராஜ்கமலும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. இன்பநிதி அந்த ரெட் ஜெயின்டுடைய டேரக்டர் ஆக போகிறாரு. அவர் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் முதல் படம் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய முழு கவனம் ஜெயிலர் 2ல் தான் இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா கைது 2 பண்ண வேண்டிய கட்டாயம் லோகேஷ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கான வாய்ப்பு. ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி பீஸ்ட் படம் தோல்வி அடைஞ்சது. அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் ஜெயிலர் படத்தை கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் லோகேஷ் 2 பேர் சேர்ந்து தூக்கி விடுறது வாய்ப்பு இருக்குங்களா இந்த படத்துக்கு? லோகேஷை நோக்கி சில தாக்குதல்கள் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நிச்சயமாக இந்த சூழ்நிலை இந்த படம் லோகேஷ்க்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் உலக நாயகன் போது ரெண்டு பெரிய நடிகர், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உச்சபட்ச நடிகர்களை இயக்கணும் போது அதுக்கான பொறுப்பு லோகேஷ்க்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த பொறுப்போட அந்த கவனத்தோட லோகேஷ் இந்த படத்தை எடுப்பார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்துறையாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2 ஆளுமைகள் அப்படின்னா ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க லாஸ்ட்டாக சேர்ந்து நடிச்சு. அவங்க எப்போது மீண்டும் இணைவாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பலரோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா தகவல். இன்னொரு தகவல்னா லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. உண்மை தானே சார் இந்த தகவல்? ரஜினி கமல் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூண்டு முடிச்சு, அவர்கள், அவள் அப்படித்தான், ஆடுபுலி ஆட்டம், அலாவுதீனும் அற்புத விளக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 16 வயது நிலை அவங்க நடித்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நினைத்தாலே இனிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இப்படி நிறைய படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரஜினி கமல் 2 பேருமே பார்த்திங்கன்னா சமகாலத்தில் சினிமாவுக்கு வந்த நடிகர்கள் தான் அப்படி தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கமல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது ரஜினியுமே பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து பல படங்கள் நடித்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நினைத்தாலே இனிக்கும், அவள், அது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இந்த படம்லாம் வரும்போது 2 பேருக்குமே பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ரஜினிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ரசிகர்கள் கூட்டம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினியோட ஸ்டைலு, அவருடைய மாசு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பெருசாக விரும்பினாங்க ஆடியன்ஸு. காரணம் என்னென்னா, அன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியோ, சிவாஜி மாதிரியோ, இல்லை முத்துராமன் ஜெய்சங்கர் மாதிரியோ, இல்லை சிவகுமார் ஜெமினி கணேசன் மாதிரியோ அழகாக இருந்தால் தான், சிகப்பாக இருந்தால் தான் பிரபலமாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி இதெல்லாம் எந்த அடையாளமும் இல்லாமல் கருப்பாக வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலாக உள்ள அவருடைய ஸ்டைல்னாலே ஆடியன்ஸ் அவரை விரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ மிகப்பெரிய பேர் ரஜினி கிரியேட் ஆச்சு. நம்ம பேசின மாதிரி கமல் அந்த பீரியட்லேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். அவரையும் அன்றைக்கி ஆடியன்ஸ் பெரிய லெவலில் ரசித்தாங்க. ஸோ இப்படி 2 பேருமே தொடர்ந்து நடிக்கும்போது 2 பேருக்குமே தனியாக ரசிகர்கள் கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கமல், ரஜினி 2 பேருமே நிறைய படங்களில் தொடர்ந்து நடித்ததுனால 2 பேரும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக கமல், ரஜினி 2 பேருமே நண்பர்களாக பயணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு காலகட்டத்தில் கமல் ரஜினி கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தனியாக ஒரு வியாபாரம் இருக்குது, எனக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, எனக்கு தனியாக ஒரு வியாபாரம் இருக்குது. அதனால் நம்ம 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறத நிறுத்திட்டு தனித்தனியாக நீங்கள் ஒரு சோலோ ஹீரோவாக நடிங்க, நான் சோலோ ஹீரோவாக நடிக்கிறேன். அந்த வியாபாரங்கள் வேறு, அந்த மார்க்கெட் வேறு, அந்த ரசிகர்கள் வேறு, அதை நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 46 ஆண்டு காலங்கள் ஆகிப்போச்சு ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடித்து. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முரட்டுக்காலை,
அப்புறம் வந்து பாயும்புலி, பில்லா, அப்புறம் ரங்கா, நிறைய படங்கள் ரஜினியோட படங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசு, இப்படி ரஜினி வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு. இங்கே கமலஹாசன் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன், சலங்கை ஒளி, நிறைய படங்கள் அவரும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான படங்கள்லாம் நடித்து அவர் பெரிய பிரபலமாகிறாரு. அதுக்கப்புறம் கமல் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்புக்கு பேர் எடுக்கிறாரு. அதாவது வந்து பிரமாதமான ஒரு நடிகர். சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன் தான், கமல் மாதிரி நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. குருதி புனல்லேருந்து, மகாநதியிலேருந்து, அப்புறம் வேறு வேறு வேடங்கள் இடுறாரு. அதாவது அவ்வை சண்முகி மாதிரி பல படங்கள் வந்து கமல் நடிக்கிறாரு. அப்புறம் காமெடியாக கமல் நடிக்கிறாரு. தென்னாலி மாதிரி, பஞ்சதந்திரம் மாதிரி படங்கள்லாம் கமல் நடிக்கிறாரு. ஸோ கமல் வேற ஒரு வடிவத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை, அருணாச்சலம், அப்புறம் வந்து பாஷா, இந்த மாதிரி படங்களில் ஃபயராக வந்து நடிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. ரஜினிக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, கமலுக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுடைய ரசிகர்கள் எந்த காலத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டது கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய் அஜித்தோடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து அஜித் ரெண்டு பேருமே சேர்ந்து ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி அவங்க ரெண்டு பேருமே ஒரு தனி துருவங்களாக இருந்தாங்க, வேறு வேறு துருவங்களாக இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கூண்டுக்கிளின்னு ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரஜினி கமல் வந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீண்ட நாளாகவே வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினி ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்தை வந்து லோகேஷ் இயக்குவார் அப்படிங்கிற வந்து ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ வந்து லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து விக்ரமோட கமலோட ஒர்க் பண்ணி கமல் கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டார் லோகேஷ். அதே மாதிரி ரஜினியோட வந்து கூலி பண்ணும்போது ரஜினிகிட்டே நல்ல பேர் எடுத்துட்டார். லோகேஷை பொறுத்த வரைக்கும் கூலி டிவைடடான ஒப்பீனியனாக இருந்தால் கூட ரஜினியை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான இயக்குனர் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதே மாதிரி கமலும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு துருவங்கள் இன்னைக்கு இணையறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ரஜினி வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து ஒரு படம் பண்ண போகிறார். அந்த படத்தில் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிறாங்கிறதும், அந்த படத்தை லோகேஷ் இயக்க போகிறார் அப்படிங்கிறதும் உண்மையான தகவல் தான். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரெட் ஜெயிண்ட்டும் ராஜ்கமலும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. இன்பநிதி வந்து அந்த ரெட் ஜெயிண்ட்னுடைய டேரக்டர் ஆக போகிறாரு. அவர் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் முதல் படம் வந்து இந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி கமல் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையான தகவல் தான். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து கொஞ்சம் தள்ளி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ரஜினி வந்து ஜெயிலர் 2ல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய முழு கவனம் வந்து ஜெயிலர் 2ல் தான் இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கைது 2 பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து லோகேஷ்க்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள். கிட்டத்தட்ட 37-38 வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு. கமல் வந்து பெரிய ஹீரோவாக இருந்தார். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்கமிங்காக உள்ளே வராரு இல்லையா. கமல் சார் சொல்லி தான் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக நடிக்கலாம் அப்படிங்கிறது முடிவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கு. ரஜினிகாந்த் அவருடைய மார்க்கெட் வந்து எப்படின்னு தெரியும். ஆனால் கமல்ஹாசன் அவர்களுமே அவரோட நெருங்க முடியாட்டினா கூட ஈக்குவலாக ஓரளவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது அதை எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது லோகேஷ்க்கு பெரிய சவாலாக இருக்கும் இல்லையா. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா அந்த கேரக்டர். நிச்சயமாக வந்து லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான கதையை வந்து தயார் பண்ணுவார். இப்போ லோகேஷ் வந்து டெக்னிக்கலி வெல் வெர்ஸ்டான டைரக்டர், நல்ல திறமையாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்ரமெல்லாம் கமலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இப்போ கூலி அது வந்து டிவைடட் ஒப்பீனியன் இருந்தால் கூட கலெக்ஷன் வந்து எங்கேயுமே ட்ராப் ஆகலை. பிரமாதமாக எல்லா பக்கமும் கலெக்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஜினியும் கமலும் கேங்ஸ்டர்ஸாக நடித்தாங்கன்னா அது வந்து கதையே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு கதைக்களமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது அதிரிபுதிரியான வியாபாரம் இருக்கும். அது வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கூலியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாண்டே பார்த்திங்கன்னா பல பாலிவுட் ஸ்டார்லேருந்து நாகார்ஜுனாலேருந்து எல்லாருமே வந்து நடித்தாங்க. இப்போ கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பேன் இண்டியா படமாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பல மடங்கு கூடுதலாக இருக்கும். காரணம் எப்படின்னா ரஜினிக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கும், கமலுக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கும். லோகேஷ் வழக்கம் போல் அனிருத் இருக்காரான்னு தெரியல, இருந்தால் அனிருத்துக்கு ஒரு பெரிய சம்பளமாக இருக்கும். ஸோ டோட்டல் க்ரூக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளமே பெரிய சம்பளமாக இருக்கும். படமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படமாக தான் எடுப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு இணைகிறதுனால அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமாக எடுக்கிறது தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த படத்தை வந்து லோகேஷ் வந்து திறமையாக எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி படமாக்குறதுக்கான நல்ல இயக்குனராக நிச்சயமாக பண்ணுவார். சமீபத்தில் வந்த கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ட்ராப்பே ஆகலை.
ஆனாலுமே எப்படி சங்கர் அவர்களோ மணிரத்னம் அவர்களோ அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு லோகேஷ் அவர்களும் உள்ளாயிருக்காரு இல்லையா. ஸோ ஏற்கனவே ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி பீஸ்ட் படம் தோல்வி அடைஞ்சது. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் கண்டுக்காம ஜெயிலர் படத்தை கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் லோகேஷ் 2 பேர் சேர்ந்து தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா இந்த படத்தின் மூலமா? லோகேஷ் வந்து ஒரு படம் வந்து தோத்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஜெயிக்க மாட்டார்னு கிடையாது. இப்போ லோகேஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல வந்து பார்க்கணும். லோகேஷ் வந்து மாநகரம்லாம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான கதை, சின்ன நடிகர்கள், பேர் தெரியாத நடிகர்களை வச்சு நல்ல தரமான படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கைதி அவருடைய படம், அது வந்து மிகப்பெரிய பேரை வந்து லோகேஷுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண மாஸ்டருமே நல்ல படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பண்ணார், அதுவும் நல்ல படம் தான். லியோலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவைடட் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லியோ வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு. கலெக்ஷன் வைஸ் வந்து லியோ மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ கூலி படத்தில் வந்து ரஜினிகாந்தோட இணைஞ்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் ஓடிட்டு இருக்கு. அந்த படம் வந்து தோல்வி படம் நம்ம எந்த விதத்துலையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இயக்குனராக அந்த படத்தில் வந்து கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சில விவாதங்கள் வந்து எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். லோகேஷை நோக்கி சில தாக்குதல்கள் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நிச்சயமாக இந்த சூழ்நிலை, இந்த படம் வந்து லோகேஷ்க்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தவறை வந்து லோகேஷ் அடுத்து செய்யக்கூடாதுங்கிற கவனத்தோடு வந்து அடுத்த படத்தை எடுப்பார். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் உலக நாயகன் போது 2 பெரிய நடிகர், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உச்சபட்ச நடிகர்களை வந்து இயக்கணும் போது அதுக்கான பொறுப்பு வந்து லோகேஷ்க்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த பொறுப்போட அந்த கவனத்தோட லோகேஷ் அந்த படத்தை எடுப்பார். லோகேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், டெக்னிக்கலாக படங்களை நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதே மாதிரி லோகேஷனுடைய ஸ்க்ரீன் பிளே, கதை சொல்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த 2 பேரையும் வச்சு எடுக்கும்போது அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக லோகேஷ் எடுப்பார், அது சந்தேகமே கிடையாது. 2 பேரும் இணைந்து நடிக்கும் போது கண்டிப்பாக 2 பேருமே ஹீரோ பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வில்லன் ரோல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ ஏற்கனவே 38 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெரும்பாலான படங்களில் கமல் தான் ஹீரோ, ரஜினி வில்லன் நடிச்சிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அதே மாதிரி வில்லன் நடிக்க முன்னூறு வரா, இல்லைனா கமலஹாசன் வில்லன் நடிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான டிபேட் வந்து இப்பயே போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இல்லை கமல் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி கமல் ஹீரோவாகவும் ரஜினி வில்லனாகவும் பல படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமல் வில்லனாகவும் ரஜினி ஹீரோவாகவும் நடித்தாலும் நல்லாயிருக்கும், ரஜினி மறுபடியும் வில்லனாக நடித்தாலும் நல்லாயிருக்கும், கமல் ஹீரோவாக நடித்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இப்போ வந்து படம் பண்ணாலும் சார் ஆடியன்ஸ் 2 பேருக்குமே பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ யார் எந்த கதாபாத்திரம் எடுத்து நடித்தாலும் நல்லாயிருக்கும். 2 பேருமே வந்து ஈக்குவலாக பார்த்திங்கன்னா டஃப்பான கேரக்டர்ஸாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க அப்படிங்கிற கதாபாத்திரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை தளபதி மாதிரி வந்து ரஜினி மம்முட்டி அவங்க எப்படி நண்பர்களாக இருந்தாங்க, அதுக்குள்ளே ஒரு கதையை, அழுத்தமான கதையை வந்து மணிரத்னம் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி கதையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். மொத்தத்தில் ரஜினி கமல் 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் ஸ்பேஸை ஷேர் பண்ண போகிறாங்கன்னா அது நிச்சயமாக பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ரஜினி கமல் நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே படத்தில் இருக்கிறதுனால கமல் ரசிகர்களும் அந்த படத்துக்கு போவாங்க, ரஜினி ரசிகர்களும் அந்த படத்துக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டதுக்கப்புறம் கமலுக்கு தனியான ரசிகர்கள், ரஜினிக்கு தனியான ரசிகர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி மறுபடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் 2 பேரும் சேர்ந்து தேட்டருக்கு போகும்போது அது ஒரு நிச்சயமாக ஒரு எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு படம் வந்து அது நிச்சயமாக மிகப்பெரிய படமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வழக்கமாக நம்ம பேசிக்கிட்டே வரோம், அதாவது வந்து 1000 கோடி இந்த படம் அடிக்குமா, 1000 கோடி அந்த படம் அடிக்குமா அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு 1000 கோடியை தாண்டறதுக்கான படம், முதல் தமிழ் படமாக இது இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் 1000 கோடின்றாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது 1000 இல்லை 2000 கோடிக்கு போயிடுவாங்களே சார். அதாவது வந்து 1000 கோடியே இன்னும் நம்மளால் அடிக்க முடியல, தான் உண்மை. இப்போ தனியாக ரஜினியை நடித்தாலும் 1000 கோடி அடிக்க முடியல, கமல் நடித்தாலும் 1000 கோடி அடிக்க முடியல, வேறு நடிகர்கள் விஜய் அஜித் நடித்தாலும் 1000 கோடி அடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற போது அதுக்கான மாஸ் வேறு மாதிரியாக இருக்கும், அதுக்கான எப்படி சொல்கிறது க்ரௌட் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த படம் மறுபடியும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் 1000 கோடியை நம்ம அசால்ட்டாக அடிக்கலாம். இப்போ எத்தனையோ படங்கள் RRR அடிச்சிருக்காங்க, அப்புறம் பார்த்து பாகுபலி அடிச்சிருக்காங்க, நம்ம புஷ்பா 2 வந்து தாண்டி இருக்குது, புஷ்பா தாண்டி இருக்குது, பல படங்கள் வெற்றி படங்கள் வந்து இருக்கத்தான் செய்யுது, நம்ம எண்ணிக்கையில் சொல்லிகிட்டே தான் போகலாம். அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் அந்த 1000 கோடி கனவு அடையாமல் இருக்கும். ஸோ இந்த படம் அந்த கனவு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து பார்க்கலாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி சார். நன்றி.